ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வாரி மெடிக்கல் அகாடமி. வாரி மெடிக்கல் அகாடமி சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்கள். எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் வணக்கம். வாரி மெடிக்கல் அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, 157 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹேவ் பீன் அப்ரூவ்டு. ஸோ அப்போ இந்த வீடியோவில் இந்த 157 காலேஜுகள் என்னென்ன, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதன் மூலயமா எவ்வளவு கட் ஆஃப் ஏறப்போகுது அண்ட் சீட்ஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். இப்போ முதலாவதாக மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆன் ஓப்பனிங் நியூ மெடிக்கல் காலேஜ் இன் த கண்ட்ரி. ஸோ இப்போ நியூவாக ஓப்பன் பண்ண காலேஜோட அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. இதில் 157 government medical college have been approved out of 108 medical college have become functional. ஸோ 157 காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜுக்கு அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் 108 காலேஜ் பிகம் ஃபங்க்ஷனல். ஸோ அது ஃபங்க்ஷனல் ஆக போகுது. அண்ட் அன் இன்க்ரீஸ் ஆஃப் 82% இன் மெடிக்கல் காலேஜ் ஃப்ரம். ஸோ அப்போ 82% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. அதாவது 2014 பார்த்தீங்கன்னா 387 காலேஜாக இருந்தது. 2023 706 காலேஜாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் 112% இன் எம்பிபிஎஸ் சீட்ஸ். 112 பர்சன்டேஜ் வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 2014 51,348 சீட்டா இருந்தது. 2023 1,08,848 அதிகரிச்சிருக்கு. ஸோ இது மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ அந்த ஒரு சீட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 1,00,000 சீட் இருக்கு, ஆனா 1,00,000 சீட்டுக்கு நம்ம போட்டி போடல. நமக்கான அந்த ஒரு சீட்டுக்கு தான் நம்ம போட்டி போட்டிருக்கோம். அதுக்கான வேல்யூ தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர் த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் CSS in 157 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் have been approved in the 3 phases. Out of these 108 medical college have become the functional. The phase wise details medical college approved the country at the annexure 1. ஸோ இதில் annexureல கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிறதுல ஸ்மால் டீட்டெயில்ஸ் அவங்களுடைய மெடிக்கல் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்டாக அஃபெக்ட்ஸ்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபேஸ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 58 காலேஜ் இருக்கு. ஸோ 58 காலேஜ் எந்த ஸ்டேட்டு அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஹைலாண்ட்ஸ், போர்ட் பாய்லர் அண்ட் அருணாச்சல பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், சண்டிகர், இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ். அதற்கடுத்து ஃபேஸ் 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், ஒடிஷா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். ஸோ இதெல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டேட்ஸ். இப்போ நம்ம டைரக்டா நம்ம ஸ்டேட்டுக்கு வந்துடலாம். இங்க பாருங்க, ஃபேஸ் 3ல தமிழ்நாடு, திருப்பூர், நீலகிரிஸ், ராமநாதபுரம், நாமக்கல், திண்டுக்கல், விருதுநகர், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், நாகப்பட்டினம், அரியலூர், கள்ளக்குறிச்சி. சார் இது 2021ல ஆட் பண்ண அந்த 11 காலேஜஸ் தானே? ஆமா கண்ணா, அந்த 11 காலேஜஸ் தான். ஸோ இதை தான் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் சீட்ஸ் அலகேட் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 1,08,000 அப்படின்னு 2023ல இருக்குன்னா, கண்டிப்பா இந்த வருஷம் ஒரு 1,15,000 சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து கேள்விகளா இருக்கு. அந்த கட் ஆஃப்கான வீடியோஸையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இன்னைக்கான இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் வெல்ஃபேர், ஸோ ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இந்த பிடிஎஃப்யும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் எடுத்து ஒரு ப்ரீஃபாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ இதில் கொடுத்துருக்க தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 157 காலேஜ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 157 காலேஜ் இன்க்ரீஸ் ஆனதுனால மெடிக்கல் சீட்ஸும் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான அப்டேட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எனிவே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம பார்க்குறோம். முன்னெல்லாம் பயாலஜி படித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ யாருனாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ அப்படின்னும் போது நீங்களும் தயாராகிக்கோங்க. இந்த 1,00,000 சீட்ல உங்களுக்கும் ஒரு சீட் இருக்கும்ன்றத சொல்லி இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது வாரி மெடிக்கல் அகாடமி. உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ.